ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கிடைக்கிற அலங்கார பொருட்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற கிராமங்களில் நல்லா வியாபாரம் ஆனது. அந்த அழகான கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பெயர் சீவகன். அவன் ஒரு புது வியாபாரி. தன்னுடைய வியாபாரத்தில் பெருசாக லாபம் கிடைக்கல. அவனும் புதுசாக யுக்திகளை யோசனை பண்ணினான். அப்படி இருக்கும்போது அவன் காதுக்கு ஒரு செய்தி வருகிறது. பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஆற்றை கடந்து போனால் அங்கே ஒரு பெரிய திருவிழா நடக்கும். அதுக்கு சுற்றி இருக்கிற ஊர்களிலிருந்து நிறைய மக்கள் கூடுவார்கள் என்று அந்த செய்தி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. ஆற்றை கடந்து போய் திருவிழாவில் கடையை போட்டு பெரிய லாபம் பார்த்துடலாம்னு கணக்கு போட்டான். தன்னுடைய அலங்கார பொருட்கள் எல்லாம் தயார்படுத்திக்கிட்டு ஒரு படகும் தயார்படுத்திக்கிட்டு கிளம்பினான். அவனோட கெட்ட நேரம், படகு பாதி ஆற்றை கடக்கும்போது ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுச்சு. படகும் ஆற்றுல மூழ்கிருச்சு. அதில் இருந்த படகோட்டிக்கும் அவனுக்கு உதவியாக வந்தவனுக்கும் நல்ல நீச்சல் தெரியும் என்பதால் நீச்சல் அடித்து தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த வாலிபன் சேவகனுக்கு நீச்சல் தெரியாது. வெள்ளத்தில் சிக்கி ஆற்றுல மூழ்கி போயிட்டான். ஆனால் அவன் சாகலை. அந்த ஆற்றுக்கு கீழே ஒரு பாதாள உலகம் இருந்தது. அந்த பாதாள உலகத்தை கடோத்கஜன் என்கிற அரக்கன் ஆட்சி செய்து வந்தான். பொதுவாக அந்த ஆற்றுல மூழ்கி போகிறவங்க எல்லாம் பாதாள உலகத்தில் கடோத்கஜன் அடிமையாக்கி கொடுமைப்படுத்துவது அவனுடைய வழக்கம். இந்த முறை சீவகன் பாதாள உலகத்தில் மாட்டிக்கிட்டான். அந்த அரக்கனும் அவனை கொடுமை பண்ண தயாராகிட்டான். சீவகனும் கத்துனான் கதறினான், என்னை விட்டுடுங்க, நான் என்னுடைய கிராமத்துக்கே போயிடுறேன்னு. அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மனநிலையில் அந்த அரக்கன் இருந்தான். அதனால் சரி வாலிபனே, உன்னை விட்டு விடுகிறேன். ஆனால் நீ எதனால் இந்த பாதாள உலகத்துக்கு வந்தேன்னு கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் உன்னை கரையில் போய் விட்டுறேன்னு அரக்கன் சொன்னான். உடனே வேகமாக சீவகன் எல்லாம் அந்த வெள்ளம் வந்ததுனால தான் ஆற்றுல மூழ்கி போயிட்டேன், என்னை யாரும் காப்பாற்றலை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே அரக்கன், இல்லை வாலிபனே, இந்த பதில் தவறு. இருந்தாலும் உன்னை உன் கிராமத்தில் கொண்டு போய் விடுகிறேன். ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்யணும். என்னென்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆற்றுல ஒரு சொம்பு பால் கொண்டு வந்து ஊற்றணும்னு சொன்னான் அரக்கன். சீவகன் உயிர் தப்பிச்ச போதும்னு உடனே ஒத்துக்கிட்டான். அரக்கனும் சீவகன் அவனோட கிராமத்தில் கொண்டு போய் விட்டான். அவனும் அவனோட கிராமத்துக்கு நிம்மதியாக போனான். அப்புறம் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அப்படியே வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சொம்பு பால் கொண்டு போய் அந்த ஆற்றுல ஊற்றிக்கிட்டும் இருந்தான். இப்படியே மாதங்கள் கடந்து போச்சு. மீண்டும் அடுத்த வருடம் அந்த திருவிழா வந்தது. அவனும் சரி, போன முறை தான் திருவிழாவுக்கு போக முடியல, ஆனால் இந்த முறையாவது போய் நல்ல லாபம் பார்த்து விடலாம் என்று நினைத்தான். மறுபடியும் படகு தயார்படுத்திக்கிட்டு கிளம்பினான். இந்த முறையும் அதே மாதிரி வெள்ளம் வந்தது. ஆற்றுல படகு மூழ்கி போயிடுச்சு. அதே மாதிரி படகோட்டியும் உதவிக்கு வந்தவனும் நீச்சல் அடித்து தப்பிச்சுக்கிட்டாங்க. சீவகன் மட்டும் ஆற்றுல மூழ்கி மறுபடியும் பாதாள உலகத்துக்கு போனான். சீவகன் மறுபடியும் கத்துனான் கதறினான். அந்த அரக்கனோட மனசை இந்த முறையும் கரைச்சிட்டான். அந்த அரக்கனும் அவனை கரையில் கொண்டு போய் விட்டுறேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அரக்கன் போன முறை கேட்ட அதே கேள்வியை அந்த வாலிபன் கிட்ட மறுபடியும் கேட்டான். நீ எதனால் இந்த பாதாள உலகத்துக்கு வந்தேன்னு சொல்லு. இந்த முறை சீவகன் நிறைய பதில்கள் சொன்னான். ஆற்றுல வெள்ளம் வந்ததால தான் மூழ்கி போனேன், இல்லை படகோட்டி என்னை காப்பாற்றாமல் விட்டு போனதுனால தான் மூழ்கி போனேன் அப்படின்னு பல பதில்கள் சொன்னான். ஆனால் இந்த பதில்கள் எதுவும் அரக்கனை திருப்திப்படுத்தலை. மாறாக அரக்கனுக்கு கோபம்தான் அதிகமானது. அடே முட்டாள் வாலிபனே, நீ போன முறை இந்த பாதாள உலகத்துக்கு வந்ததுக்கும் இந்த முறை பாதாள உலகத்துக்கு வந்ததுக்கும் ஒரே ஒரு காரணம், உனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது தான். முதல் தடவை மன்னித்து விடலாம், ஆனால் இரண்டாவது முறை நீச்சல் கற்றுருக்கணும். பின்ன எதுக்கு உன்னை ஆற்றுல வாரம் பால் ஊற்ற சொன்னேன்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கே நிறைய பேர் நீச்சல் பழகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தாவது உனக்கு நீச்சல் பழகணும்னு நினச்சி இருக்கணும். நினைக்கல. ஏன்னா நீ ஆற்றுல வெள்ளம் வந்ததுனால தான் மூழ்கினேன், படகோட்டி காப்பாற்றாமல் விட்டதுனால தான் மூழ்கினேன் அப்படின்னு மற்றவங்க மேலே காரணம் காட்டினதுனால தான் உன்னுடைய தவறை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான் அரக்கன். அப்போதுதான் சீவகன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். இந்த மாதிரி தான் யார் ஒருவர் தனக்கு பிரச்சனை வரும்போதோ அல்லது தோல்வி வரும்போதோ வெளியே தேடி காரணம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த தோல்விக்கு பின் வெற்றி அப்படிங்கிற வார்த்தை சுத்தமாக பொருந்தாது. யார் ஒருத்தர் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது தோல்வி வரும்போதோ தன்னால் என்ன செஞ்சு மாற்ற முடியும், தாம் பக்கம் என்ன தவறு இருக்குன்னு யோசித்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தோல்விக்கு பின் வெற்றி அப்படிங்கிற வார்த்தை 100% பொருந்தும். அவர்களுக்கு மட்டும்தான் தோல்விக்கு பின் வெற்றி கிடைக்கும்.